அடுத்ததா கல்லீரல். கல்லீரல் அப்படிங்கிறத நம்ம உடம்போட கேட் கீப்பர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உடம்புக்குள்ள என்ன உள்ள வரணும், உடம்ப விட்டு எது வெளியில போகணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதே நம்மளுடைய கல்லீரல் தான். இன்னைக்கு நெறைய பிரச்சனைகளுக்கு சர்க்கரை வியாதி வர்றதுக்கு, இல்ல ரத்த அழுத்தம் வர்றதுக்கு, இதயம் சார்ந்த பிரச்சனைகள், கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள், தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள், உடல் எடை அதிகமா இருக்கிறது, இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபர்ஸ்ட்டு வர்றது ஃபேட்டி லிவர் தான். கல்லீரல்ல ஒரு பாதிப்பு வந்து அந்த செயல்திறன் கம்மியாகும் பொழுது தான் உடம்புக்குள்ள பிரச்சனையே வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த கல்லீரல கரெக்டான முறையில நம்ம பாதுகாத்துட்டோம் அப்படின்னாலே, உடம்புக்குள்ள பிரச்சனை வராம நம்ம தடுத்துக்கலாம். ஸோ அந்த கல்லீரல பாதுகாத்துக்கிறதுக்கு கரிசாலை கீரைய வந்து எடுத்துக்கலாம். ஸோ தொடர்ந்து ஒரு 48 நாள் கரிசாலை கீரைய மிளகு, நெய் சேர்த்து புளி சேர்க்காம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கல்லீரல் செல்கள் வந்து புதுப்பிக்கப்படும். அதேபோல கீழா நெல்லி அத அரைச்சு நம்ம மோரோட கலந்து எடுத்துக்கிட்டாலும் கல்லீரல் செல்கள் வந்து புதுப்பிக்கப்படும். ஸோ கல்லீரல பொறுத்தவரைக்கும் நல்ல இரவு தூக்கம் அவசியம். டாக்டரோட அட்வைஸ் இல்லாம பெயின் கில்லர்ஸோ, ஆன்டிபயோட்டிக்ஸோ எடுத்துக்கிறது இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்க கல்லீரல புதுப்பிச்சுக்கலாம்.